இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரமானது ஒரு ஜெபத்தை, ஒரு மன்றாட்டின் ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 64ஆம் அதிகாரத்தில் தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, அந்த தப்பி இருக்கிற ஜனங்கள் செய்கிற விண்ணப்பமாக இந்த பகுதி காணப்படுகிறது. இவர்கள் அங்கே ஜெபிப்பதற்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட காரியமாகிய அந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவர் ஜெபித்த பொழுது நடந்த ஒரு காரியத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எதிரிகளால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு, சிறுமைப்படுத்தப்பட்டு, துன்பப்படுத்தப்பட்டு, எல்லா காரியங்களும் சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய, மீந்து இருக்கக்கூடிய ஜனங்கள் ஜெபிக்கிற ஜெபமாக இதை ஏசாயா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல் வசனத்தில், உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்ததிக்கு முன் தத்தளிப்பதற்கும் என்று சொல்லி தொடங்குகிறார். உமது நாமம் எத்தனை பயங்கரமான ஒரு நாமம்! உம்மை நேசிக்கிறவர்கள் மேலே எத்தனை வைராக்கியம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர்! ஆகவே உமது நாமத்தை சத்துருக்கள் அறிகிறதற்காக ஜாதிகள் உம்முடைய சந்ததி, நீர் தெரிந்து கொண்ட சந்ததிகளுக்கு முன்பாக அவர்கள் தத்தளிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால் தேவரீர் வானத்திலிருந்து கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் என்று சொல்லி இங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததில்லை, அவைகளை கண்டதில்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் என்று சொல்லி இங்கே தாவீதினுடைய வாழ்க்கை, பொற்கால ஆட்சியை கொடுத்த அந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி வானத்திலிருந்து இறங்கி கிரியை செய்தார் என்கிறதை நினைவு கூர்ந்தவர்களாக, திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட பகுதிகளை நினைவு கூர்ந்தவர்களாக இங்கே இந்த மீந்து இருக்கிற ஜனங்கள் ஜெபிப்பதாக ஏசாயா குறிப்பிடுகிறார். இந்த பகுதியை சங்கீதம் 18ஆம் அதிகாரத்திலையும் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்க முடியும். இந்த 18ஆம் சங்கீதத்தினுடைய தொடக்கத்தில் இந்த பிராக்கெட்டில் போட்டிருக்கிற காரியம், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. அவருடைய அறிவு கெட்டாத அன்பை உணர்ந்தவராக இங்கே தாவீது இந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா சத்துருக்களினுடைய கைக்கும் சவுலினுடைய கைக்கும் அவர் நீங்களாக்கின பொழுது அவர் சொல்லுகிறார் 6ஆம் வசனத்திலிருந்து, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்படியே அந்த ஜெபம் அவருடைய செவிகளில் ஏறின உடனே அறிவு கெட்டாத அன்பை வெளிப்படுத்துகிற, அதாவது ஒருவர் மேல அதிகமா நேசம் வச்சுட்டா என்ன செய்யறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோமே, அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறதாக இங்கே தாவீது கண்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு இறங்கி வந்திருந்த பொழுது உலகத்தின் ராஜ்யங்களும் அவைகளுடைய மேன்மைகள் எல்லாம் ஒரு நொடி பொழுதுல இயேசுவுக்கு முன்பாக காட்டப்பட்டு, இவைகளை நீர் என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன் என்று சொன்ன பொழுது, நேச வைராக்கியம் கொண்ட என் இயேசு இந்த உலகத்தை, இந்த உலக மக்களை மீட்டெடுக்கும்படியாக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு உலக ரட்சிகராக நான் வந்திருக்கிறேன் என்கிறபடியினால கொடுக்கப்பட்ட எல்லா அன்புக்கு முன்பாக அசட்டை பண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறத அந்த அறிவு கெட்டாத அன்பைத்தான் இங்கே தாவீதும் எழுதுகிறார். பவுலும்
புதிய ஏற்பாட்டில் அறிவு கெட்டாத அன்பு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த செவிகள்ல அந்த தாவீதுடைய சத்தம் ஏறின உடனே 7ஆம் வசனத்துல, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது, அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது என்று சொல்லி அவர் கேருபீன்களின் மேல் ஏறி வேகமா சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார், இருளை தமக்கு மறைவிடமாக்கினார் என்று சொல்லியெல்லாம் சொல்றாரு. அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று, கல்மலையும் நெருப்பு தழலும் விழுந்தது, கர்த்தர் வானங்களிலே குமரினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மலையிலும் நெருப்பு தழலும் விழுந்தது என்று சொல்லி கடைசியில் சொல்றாரு. அந்த 15ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தாவே உடைய கண்டிதத்தினாலும் அது நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களினால் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. எல்லாம் ஒரு ஜெபத்தினால அன்பை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் என்ன செய்து முடிக்கிறார். 16ஆம் வசனத்தில் அவரே சொல்றாரு, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார், என்னிலும் அதிக பலவானாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும்படியாகத்தான் வானத்திலிருந்து அவர் இறங்கினார். என்னுடைய ஜெபம் அவருடைய செவிகளில ஏறின பொழுது இத்தகையான மாற்றங்களை என் தேவனில் உண்டாக்கிற்று என்று எழுதியிருக்கிறாரே, அந்த பகுதியை மீந்து இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி நீங்க வாங்க, நீங்க எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீங்க செய்த போது இறங்கி வந்தீங்க, உமது சந்நிதியில பர்வதங்களும் மெழுகு போல உருகி போயின, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததில்லை, அவைகளை கண்டதில்லைன்னு இவங்க ஜெபிக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறார், ஆனா அவைகளையும் தேவனுடைய ஆழங்களையும் இப்போ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார் என்று ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இவங்க சொல்றாங்க 5ஆம் வசனத்துல, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் நீ சந்தித்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர். ஆனா எங்க நிலையும், நாங்க குடியிருக்கிற பட்டணத்தினுடைய நிலைமையும் எப்படி இருக்குது, ஆனாலும் உங்கள்கிட்ட இரக்கம் கிடைக்கும்படியாக வந்திருக்கிறோம் என்பது போல அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தேவரீர், நாங்க உங்களுக்கு விரோதமா பாவம் செய்ததுனால எங்க மேல கோபம் கொண்டு இருந்தீங்க, ஆனா நாங்க இன்னும் தப்பி இருக்கிறோமே, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எல்லாரும் எங்களை தள்ளி வச்சிடறாங்க, எங்க நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்குது. எப்படி ஒரு பிச்சைக்காரன் ஒரு ஆடைய கிழிந்த ஆடையை போட்டிருக்கிறானோ அதே போலதான் நம்ம என்னதான் உயர்ந்த நீதிகளை செய்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அது ஒரு அழுக்கான ஒரு கிழிந்த ட்ரெஸ் போல இருக்குது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. சங்கீதம் 90:5-6 சொல்லப்பட்ட அந்த மோசேயினுடைய காரியங்களை அவர்கள் இங்கே நினைவு கூர்ந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இலைகளைப் போல நாங்கள் உதிர்ந்து போகிறோம் எல்லாம் சொல்றாங்களே, இந்த காரியங்களை அங்கே மோசே தன்னுடைய ஜெபத்தில் அவர் 95-6 வசனங்களிலே அவர் நினைவு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்திருத்து கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுறீங்கப்பா. எங்கள் நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குது, தீட்டுப்பட்டவங்களை போல தள்ளப்படுறோம், எங்கள் நீதியெல்லாம் இப்படி தான் இருக்குது. நீங்கள் எங்களுடைய பிதா அல்லவா, நாங்கள் களிமண் தானே, நீங்கள் தானே எங்களை உருவாக்குனீங்க, நாங்கள் அனைவரும் உங்கள் கரத்தின் கிரிய தானே. நீங்கள் அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களை, தாவீதின் வம்சத்தில் நாங்கள் வந்தவங்க தானே, நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தானே, என் ஜனம் நீ சொல்லி வைராக்கியம் பாராட்டினீங்களே, அந்த சந்ததியில் வந்தவங்க தானே, நீங்கள் தானே எங்கள் அப்பா, நீங்கள் தானே, நாங்கள் ஒரு களிமண் தானே, நீங்கள் தானே எங்கள் சிருஷ்டிகர், உருவாக்குகிறவர், எங்களை உருவாக்கின ஆண்டவர் நீங்கள் தானே, எங்களுக்கு உதவி செய்யுங்க.
அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாதுங்க, எங்கள் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாதுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய அறிவு கெட்டாத அன்பை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கிறார்கள். அங்கே தங்களுடைய பட்டணத்தின் நிலைமையையும் 10-11 சொல்கிறாங்க. 9 பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின, சீயோன் வனாந்தரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின, பாலும் தேனும் ஓடுகிற தேசமானது இத்தனையாக அழிக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே நேபுகாத் நேச்சார் என்ன செய்தாரோ அந்த காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆலயத்தை தீக்கிரையாக்கிட்டான், அங்கே இருக்கக்கூடிய எருசலேமினுடைய அரண்மனையை தீக்கொளுத்தி போட்டுட்டான், அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டடங்களை இடிச்சு போட்டுட்டான், அங்கே இருக்க பெரிய வீடுகளை முதற்கொண்டு அவன் தீக்கிரையாக்கி போட்டு விட்டான். அதை எங்களுக்கு நினைத்து பாருங்க ஆண்டவரே, இவைகள் இப்படி இருந்தோம் அடக்கி கொண்டு இருப்பீங்களா? தாவீதுக்காக எப்படியா எழுந்துறீங்க நீங்கள்? அவருடைய ஜெபம் உங்களுடைய செவிகளில் ஏறின உடனே எவ்வளோ அதிகமாக கிரியை செய்தீங்கப்பா. இப்போது அடக்கி கொண்டு இருப்பீரோ? மௌனமாக இருந்து அதிகமாக எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? வேண்டாம், எங்களை விடுதலையை தாங்க என்று சொல்லி அமர்ந்திருக்க மாட்டேன் என்று சொன்னாரே, அவரை அமர்ந்திருக்க பண்ணாதபடி அவர் எழுந்திருந்து கிரியை செய்யும்படியாக சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றத்தக்கதான ஒரு பெரிய கிரியைகளை செய்யத்தக்கதான ஒரு ஜெபத்தை செய்கிறார்கள். இன்றைக்கும் நம்ம சபையின் மனவாட்டியாக இருக்கிற நம்முடைய நிலைமைகளில் நமக்கென்று திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்ட வசனங்களை பிடித்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு மன்றாட்டின் ஜெபத்தை செய்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய விடுதலையை தர முடியும். இவர்களுடைய ஜெபத்திற்கு முழுமையான விடுதலை அந்த 2ஆம் வருகையில் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் விடுதலை அவருடைய ரகசிய வருகையில் இருக்குது. அது வரையிலும் அமர்ந்திராம மன்றாடி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே